ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரொட்டீன் vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். எப்பவும் போல் கண்டிப்பாக அந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இந்த ரொட்டீனில் ஃபஸ்ட்டு வேலையே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கொண்டு போய் மாடியில் காய போட்டுட்டு வர்றது தான். நான் எப்போவுமே மெஷினில் ட்ரெஸ் எல்லாத்தையும் நாளே லோட் பண்ணி வச்சுருவேன். மார்னிங் எழுந்ததும் அதில் லிக்விட் போட்டு ஆன் பண்ணி விட்டுட்டேன்னா ஒரு ½ அன் ஹவரில் முடிஞ்சிடும். டக்குன்னு எடுத்துகிட்டு போய் காய போட்டுடலான்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது. இன்றைக்கின்னு இல்லைங்க, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பயங்கரமான வெயிலாக இருக்குது. அப்படியே மாடிக்கு போயிட்டு கீழே வரவங்களையும் பார்த்தீங்கன்னா திருப்பி போய் ஒரு குளியல் போட்டு வர மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு வெயில் ஒரு கொடுமையின் உச்சக்கட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லணும் போல். உங்கள் ஊரில் வெயில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்தடுத்து எனக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, எப்பவும் போல் வீட்டில் பண்ணக்கூடிய ரொட்டீன் வேலைகள்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தில் உங்களோட லைஃப்பில் உங்களை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, உங்களோட லைஃப்பை இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆக்கிக்கிறதுக்கு நான் ஒரு சில விஷயங்கள் சொல்ல போகிறேன். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த வாரத்தில் எந்த ஒரு நாளுமே மிஸ் பண்ணாமல் ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அந்த வீக்கெண்டில் உங்களோட அந்த அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் உட்காந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்குள்ள அந்த ஒரு வாரத்தில் ஒரு சில நல்ல சேஞ்சஸ் இருக்கதை நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. அதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வர போகிற அந்த சின்ன சின்ன விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே எனக்கு இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம், அந்த வாரத்துக்கு தேவையான பட்ஜெட் ரெடி பண்ணுறது. மந்த்லி பட்ஜெட்டாக இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு சின்ன பட்ஜெட் ரெடி பண்ணுங்கள். அதாவது உங்களோட காய்கறி, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, அப்புறம் சின்ன சின்ன செலவுகள் இருக்குல்ல, ரெகுலராக நீங்கள் பண்ணக்கூடிய செலவுகள், அது எல்லாத்துக்கும் எவ்வளோ உங்களுக்கு அந்த வாரத்துக்கு தேவைப்படும் அப்படின்றத ஃபஸ்ட்டு நோட் பண்ணுங்கள். அதில் என்னென்ன செலவுகளை நீங்கள் இன்க்ளூட் பண்ண போகிறீங்க அப்படின்றதையும் கீழே மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை தவிர்த்து வேறு எந்த எக்ஸ்பென்சஸுமே எக்ஸ்ட்ராவாக பண்ணக்கூடாது அப்படின்றதில் கொஞ்சம் கான்சியஸாகவே இருங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு பொருள் வாங்கும்போதோ இல்லை ஒவ்வொரு விஷயத்துக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போதோ நீங்கள் இந்த வாரத்தில் இவ்வளோக்குள்ளே தான் நம்மளோட பட்ஜெட் இருக்குது, ஸோ இதை தாண்டி போகக்கூடாது, இந்த தேவையில்லாத எக்ஸ்பென்சஸ்லாம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் கொஞ்சம் கான்சியஸாகவே உங்களோட செலவுகளை பண்ணுங்கள். அப்போது அந்த வீக் முடிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு அந்த வீக்கில் செலவு பண்ணியிருக்கீங்க. ஜென்ரலாக நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, இந்த பட்ஜெட்டை க்ரியேட் பண்ணி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்ம நார்மலாக செலவு பண்ணும்போது ஒவ்வொரு பணமும் ஒவ்வொரு இடத்துல கொடுக்குறப்ப பெருசாக நம்ம கவனிக்க மாட்டோம். பட் இந்த மாதிரி பட்ஜெட்டாக க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும்போது இன்றைக்கி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், நாளைக்கு இவ்வளோ செலவு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்குள்ளேயே கேல்குலேட் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ தட் அந்த பட்ஜெட்டை தாண்டி நம்ம பணம் செலவாகக்கூடாது அப்படின்றத நம்ம ரொம்ப தெளிவாகவே இருப்போம். இப்படி ஒரு வாரத்துக்கு தேவையான ஒரு சின்ன பட்ஜெட்டை ரெடி பண்ணி அதுக்குள்ளே செலவு பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட செலவுகள் ஜாஸ்தியாக போயிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான். ப்ளஸ் சேவிங்ஸும் ஒரு சின்னதாக ஏதாவது ஒரு அமௌண்ட்டு சேவ் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவதாக, மொபைல் யூஸ் பண்ணுற டைம். இப்போது நம்மளில் நிறைய பேர் இந்த மொபைலில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நமக்கே தெரியாமல் மணிக்கணக்கில் அதில் டைம் வேஸ்ட் ஆகிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சாலுமே வேறு வழி இல்லாமல் டைம் பாஸ் ஆகிறதுக்கோ இல்லை போர் அடிச்சிச்சுன்னா திருப்பி அந்த மொபைலை தான் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ இதுலேயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ஒவ்வொரு நாளும் இவ்வளோ நேரம் தான் நம்மளோட மொபைலை நம்ம கையில் எடுத்து யூஸ் பண்ணணும், அதாவது தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம மொபைல் ஃபோனை நிறைய நேரம் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஒரு சின்னதாக உறுதி எடுத்துக்கோங்க. இப்படி நீங்கள் ஒவ்வொரு நாளும் கான்சியஸாகவே மொபைல் ஃபோன் தேவையில்லாமல் நிறைய நேரம் யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மொபைலை எடுத்து யூஸ் பண்ணணும் போலேயே தான் தோணும். அப்படி தோணும்போது என்ன ரீசன்னால் அதை எடுக்கணும்னு தோணுது அப்படின்றத ஒரு சின்ன டைரியிலையோ நோட்லேயோ நோட் பண்ணி வச்சுக்கிட்டே வாங்க. அந்த 1 வீக் முடிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பாருங்கள். அந்த நோட்டில் நீங்கள் என்ன காரணத்துக்காகலாம் அந்த மொபைல் ஃபோனை தேடிக்கிட்டே இருக்கீங்க, அதில் நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற ரீசன் அதில் இருக்கும் பார்த்தீங்களா. அதில் நீங்கள் எந்த விஷயங்கள்லாம் சரி பண்ணிக்க முடியும்,
ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலருக்கு வந்து இப்போது அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆட்கள் யாராவது இருக்க மாட்டாங்க கூட, ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபேமிலியில் இருக்கவங்களோ நிறைய நேரம் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருப்பாங்க. அந்த தனிமையை வந்து போக்கிக்கிறதுக்காக மொபைல் எடுத்து கொஞ்சம் நேரம் ரீல்ஸ் பார்க்குறது, வேறு ஏதாவது விஷயங்கள் பார்க்குறதுன்னு அப்படியே ரொம்ப நேரம் அந்த மொபைலில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. சில பேருக்கு வந்து வீட்டு வேலைகள்லாம் முடிச்சாச்சு, ஃப்ரீ ஆகிட்டோம், வேறு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் மொபைல் ஃபோன் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி அந்த கொஞ்ச நேரம்ன்றது அப்படியே மணிக்கணக்கில் போக ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்களுக்கே அந்த டைம் போகிறதே தெரியாது. அப்புறம்தான் வந்து வேறு ஏதாவது வேலைகள் இருக்குது ஞாபகத்துக்கு வரும், அப்புறம் மொபைல் ஃபோனை போட்டுட்டு அந்த வேலையை பார்க்குறதுக்கு ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கே தெரியாமல் மணிக்கணக்கில் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி அதை சரி பண்ணிக்கிறதுக்கு இந்த ஒரு 1 வீக்கில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். 3ஆவதாக நான் சொல்ல போகிற டிப் வந்து வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ஸ்டெப் மட்டும் சொல்கிறேன். இதை வந்து ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா, நீங்கள் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டீங்க, எடுத்ததை கொண்டு வந்து வேறு இடத்துல வச்சக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த ஒரு 1 வீக் எடுத்துக்கோங்க. அந்த 1 வீக்கில் கான்சியஸாகவே நீங்கள் எந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டில் இருந்து எந்த இடத்துலேருந்து எடுத்தாலும் அதே இடத்துல அந்த பொருளை திரும்ப எடுத்துகிட்டு போய் வைங்க. ஸ்டார்டிங்கில் சில நேரம் மறந்து போயிடுவோம், ஏன்னா அது நம்ம அப்படியே பழகிருக்கோம் அப்படின்றதுனால மறந்து போயிடுவோம். ஸோ அதை மறக்காமல், ஒருவேளை நீங்கள் மறந்துட்டா கூட திருப்பி ஞாபகம் வரும்போது அந்த பொருளை எடுத்துகிட்டு போய் நீங்கள் எங்கேருந்து எடுத்தீங்களோ அதே இடத்துல வச்சு பழகுங்க. இது வந்து நீங்கள் வீட்டை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே வந்து அந்த வீக் எண்டில் வந்து நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, நம்மளால் கூட இந்த அளவுக்கு ஆர்கனைஸ்டாக வச்சுக்க முடியுமா, நம்மளால் முடியும், ஆனால் இத்தனை நாள் நம்ம பண்ணாமல் இருந்திருக்கோம் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்க அந்த விஷயத்தை நீங்களே வந்து ரியலைஸ் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் உங்களோட வீட்டை நீங்கள் எப்போயும் நீட்டாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். 4ஆவதாக நான் சொல்ல போகிற விஷயத்த இந்த ஒரு 1 வீக் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்களே வந்து அதுக்குள்ளே அடாப்ட் ஆயிடுவீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா, தூங்க போகிற டைம் இப்போது நிறைய பேர் வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் அவங்களோட ஒர்க்னாலேயோ இல்லை இப்போ இருக்க லைஃப் ஸ்டைல்னாலேயோ அந்த தூங்க போகிற டைம் வந்து ரொம்ப லேட்டாக தூங்குகிறோம். ஸோ அதை வந்து முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் சீக்கிரம் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 10 மணிக்கு தூங்க போகிறீங்க, இல்லை 11 மணிக்கு தான் தூங்குவீங்க, இல்லை 12 மணிக்கு தூங்குறவங்களும் இருப்பீங்க. அப்படி இருக்கவங்களா இருந்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2 மணி நேரம் கொஞ்சம் முன்னாடி போய் தூங்க முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் சீக்கிரமாக தூங்குனீங்கன்னா கண்டிப்பாக காலையில் சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப பிரிஸ்காக இருக்கிறத உங்களாலேயே ஃபீல் பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே ஒரு வாரம், ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை நீங்கள் ரியலைஸ் பண்ணும்போது அதை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது உங்கள் லைஃபுக்குமே ரொம்ப நல்லது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.